தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய இந்த நம்ம தேடுற ஆன்மீக தேடுறதுல அந்த ஞானத்தை தேடுறதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி திபெத்தில் இதில் சீனாவில், நேபாளில், இலங்கையில், பூட்டானில் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தீவிரமாக அந்த புத்த துறவிகளா இல்லை அங்கே இருக்கிற கன்ஃபியூஷஸ், அங்கே இருக்கிற நிறைய இருக்கிற துறவிகளுடைய வழிபாட்டில் ரொம்ப தீவிரமாக அவங்க தேடுறாங்க. ஆனால் அங்கே நீங்கள் உங்களுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போதே அங்கே ஒரு வெறுமுனை இருக்கிறத, வெற்றிடமாக இருக்கிறத பார்க்க முடியும். அவங்க தேடுதல் தீவிரமாக இருக்குது, ஆனால் அங்கே ஒரு வெறுமுனையும் வெற்றிடமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்னால் நான் அடிக்கடி உணர்றேன். ஆனால் அவங்க தீவிரமாக தேடுறாங்க. மலைத்தொடர்களில், நகரங்களில் எப்பயுமே அவங்களுடைய உடை, சாப்பாடு இதெல்லாம் இறைவனை ஒரு அதி தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு அவங்களுக்கான அந்த ரூட்டு, அந்த பாதை, அந்த செயல் எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது அமையப்படலை. நான் பார்க்குறேன், ஒரு 70-80 வயதாகியும் அப்படியே கோடெல்லாம் விழுந்து முகத்தில் அப்படியே அவங்க அப்படியே உட்காந்து அவங்களுக்கு தவம் பண்ணுறதான் வேலை, இதை வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேர் அந்த அந்த திபெத்தில் அதிகமாக தீவிரமாக திபெத் பகுதிகளுக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு வேலைகளை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியா மாதிரி நகரத்துக்குள்ள என்னன்னா இந்த மாதிரி பார்க்காம நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குருமார்கள் வந்துட்டாங்க. அதனால இவங்க என்னன்னா மலைத்தொடர்களில் ஒரு சீசன் மாதிரி மலைத்தொடர்களில் ஏறுறாங்க. அப்புறம் அங்கங்கே என்னன்னா ஒரு 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 முகாமாக போய் ஐக்கியமாயிக்கிறாங்க. யார் எந்த குரு வந்தாலும், எந்த செயல் வந்தாலும், இப்போ நம்ம வந்துடுறோம்னா நம்ம கூட ஒரு சிறு குழு அப்படி இருக்குது. அதே மாதிரி நிறைய தமிழ்நாடுகளில், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே ஒரு சிறு குழு இருக்கிறாங்க. இப்போ இந்த சிறு குழு என்கிட்ட இருக்கிற குழுவும் சரி, இந்தியாவில் எல்லா பிற ஆசிரமத்தில் இருக்கிற குழுவும் சரி, இந்த குழுக்கள் அனைவரும் அங்கே இருக்கிற அந்த குழுக்களை வழிநடத்துகிற தலைவர்களாக, குருமார்களாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், திபெத்தில் குருக்களே இல்லாமல், குரு இருந்தால் கூட அவங்க தேடுதல் வேற ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த 2 பேரோட டைமென்ஷனையும் எப்படி பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது யார் ஆராய்ச்சியாக கவனிக்கிறா அப்படின்னு எனக்கு தெரியல. இது இப்படி இந்த போக்கு இப்படி போகுது, இதை யார் கவனிக்கிறா, இது என்ன செயல் அப்படின்னு தெரியல. இப்போ இந்த குழுவா, சிறு சிறு இடங்களில் ஒரு தியானத்தை பற்றியோ இல்லை போதனைகள் சொல்லி கொடுத்து வழி நடத்துறது இருக்குல்ல, இதனால் ஒரு பெரிய சிறப்பான செயலை செஞ்சிட முடியும், இந்தியாவில் பெரிய மாற்றத்தை உருவாக்கிட முடியும், உலகம் முழுக்க மாற்றத்தை உருவாக்கிட முடியும்னு ஒரு குரு நினைக்கிறார். அந்த சிறு சிறு குழுக்களில் இருக்கிறவங்க இந்தியாவில் மாற்றத்தை உருவாக்கணும், உலகத்தில் மாற்றத்தை உருவாக்கணுங்கிறதெல்லாம் நினைக்கல. நான் மாற்றம் அடையணும், நான் ஒரு பெரிய ஒரு செயல் என்னை யாருன்னு பார்க்கணும், இறைவனை பற்றி எனக்கு ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதே தான் அவங்க நம்மளோட நெருக்கமாக இமாச்சல் மலைத்தொடர்கள் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, அவங்க அந்த இமயமலை தொடர்கள் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி தான் சீனாவும் திபெத். அந்த பகுதிகளில் இமயமலையோட ரொம்ப நெருக்கமாகவும், அப்புறம் ஞானிகளுடைய நெருக்கமான தொடர்பு உரிய அந்த தேசம்தான் அந்த தேசம். அதே மாதிரி இன்னொரு தேசமும் சிலோன், கதிர்காமம்லாம் ஞானிகளுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசம்தான். ஆனால் அங்கேயும் இந்த தீவிரம் இல்லை. ஆனால் அங்கே கதிர்காமம் மாதிரி இடத்துல உருவ வழிபாடாக இருக்குது, இந்த மாதிரி ஞான தேடுதலாக இல்லை. ஆனால் இது இந்த குழுக்களுக்கோ அவங்களுக்கோ இது யாருமே ஒரு செல்ஃபாக எனக்கு தெரிஞ்ச அளவில், நான் யோசித்த அளவில் இவங்க பர்ஃபெக்டாக இறைவனை நோக்கி போகிறதுக்கான அந்த பாதையில் தான் போகிறாங்களாங்கிறதுல எனக்கு நிறைய ஐயமும் குழப்பமும், அவங்க வாழ்க்கைக்குள்ளே இதுக்குள்ளே அவங்க ஏதோ ஒரு ஒரு விஷயம் தேடுறாங்க, ஆனால் அதில் ஒரு தெளிவு இல்லைங்கிறத நான் பல நாள் நான் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பல நாள் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ நம்ம குழுக்களாக நம்மக்கிட்ட இருக்கிறவங்களையும் நான் அவங்கள கவனிக்கிறேன். எப்படி வெளியில் இருக்கிற குழுக்களை எப்படி நான் கவனிக்கிறதோ அந்த மாதிரி நம்மளை நோக்கி ஒரு குழுக்கள் வர்றாங்க. அவங்க யாரும் ஃப்ரெஷ்ஷானவங்களாம் கிடையாது, ஆல்ரெடி பல குருமார்களை பார்த்தவங்க, பல இடங்களில் பல செயல் வடிவத்துக்குள்ளே சென்றவங்க, சென்றுட்டு இன்னைக்கு
ஒரு ஏதோ ஒரு சூழல்ல நம்மளை நோக்கி அவங்க வரும்போது அவங்களையும் நான் கவனிக்கிறேன், அவங்களுடைய சூழலையும் பார்க்குறேன். இது என்ன மாதிரி சூழல்ல இவங்க ஒரு இடத்த நோக்கி போறாங்க, எந்த இடத்த நோக்கி வரப்போறாங்க அப்படிங்கிறத நாம அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப இது இது என்ன மாதிரி ஒரு போக்கை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப மையமா அடிக்கடி நம்ம கவனிக்கிறோம். அப்ப இதுக்குள்ள எது கிடைக்கப்படணும், எதை நோக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்ப கடினமா சவாலா இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஒரு செயல்பாடுகளை பல முறை அவங்களுக்கு சொல்லப்படுறோம். ஏன் சொல்லப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துல 99 விழுக்காடுக்கும் அப்புறம் அதுலேயும் சில விழுக்காடு, அந்த ஒரு விழுக்காடுக்கு சேர்த்தும் நம்ம சொல்றோம், இந்த ஞான பாதை அடையிறது ரொம்ப கடினம், இந்த ஞான பாதைக்கு போறது ரொம்ப கடினம், உண்மையான குருவை கண்டுபிடிக்கிறது கடினம். அந்த பிரபஞ்சங்கிறது அந்த பியூரா அப்படி ஒரு விஷயத்த அதுக்குள்ள போய் ஐக்கியமாகிறதோ, அதை போய் அதுக்குள்ள போய் ஒரு விஷயத்த செஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளவு சாமானிய காரியம் கிடையாது. இது ஒரு டூரிஸ்ட் விசா மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு டிராவல் பண்ணி இறைவனை அடையிறதோ, இறைவனை புரிஞ்சுக்கிறதோ, இல்ல நமக்குள்ளே ஒரு காவி உடை அணிந்து கொண்டு இறைவனோட ஐக்கியமாகிறது நினைக்கிறதோ, அதுக்குள்ள ஒரு லயத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் சாத்தியம் கம்மி அப்படிங்கிறத நம்ம பல முறை அதை சொல்லியிருக்கிறோம். பல முறை நம்ம என்னுடைய சார்ந்து இருக்கிற குழுக்கும் நான் சாதகமா செயல்படலை, இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற குழுக்களுக்கும் நான் சாதகமா செயல்படலை. அப்ப என்கிட்ட இருக்கிற குழுக்கள் கூட என்ன ஃபாலோ பண்றவங்கள்ட்ட கூட அவங்களையும் விடுபட்டு தான் நான் நிக்கிறேன். அவங்களையும் பிற குழுக்களை தேடி போறாங்கல்ல, பிற குருமார்கள்ட்ட இருக்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி தான் என்கிட்ட இருக்கிறவங்களையும் நான் பார்க்கிறேன். ஏன்னா இவங்கள்ட்டையும் ஒரு சரியான புரிதல் இன்னும் ஏற்படணும், அது ஏற்படுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றோம். ஆனா அவங்களுக்குள்ளயும் அது இன்னும் ஆழமாக அது போய் அது ஊடுருவணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு தியானங்கிறது ஒரு 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 பிரபஞ்சத்திலேருந்து ஒரு அலைவரிசை கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் ஊடுருவி உள்ள கிடைக்கப்படும். எப்படி ஒரு கனெக்ஷனை நீங்க நெட்வொர்க்குக்கு ஒரு டவர் ஏற்படுத்துவாங்கன்னா, மொத்தமா ஒரு பெரிய கம்பெனி ஒரு செல் கம்பெனி இந்த உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்தணும், ஒரு நாட்டில் ஆதிக்கம் செலுத்தனா அவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எங்கெங்கெல்லாம் டவர் கிடைக்கணுமோ அதெல்லாம் சரி செஞ்சு அதுக்கான கொடுத்தும் போது அவனுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்குது, ஒரு வேலை பார்த்துக்கிறான். இதே மாதிரி ஆன்மீகத்தை பண்ணிட முடியாது. சபரிமலைக்கு போற வழியிலையோ, இல்ல எங்கேயாவது போற வழியிலையோ, இல்ல இந்தியாவில் சில பகுதியில் போற வழியிலையோ, இல்ல ஒரு பெரிய பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு ஈவெண்ட் மாதிரி, வகுப்பு மாதிரி, கிளாஸ் மாதிரி, போதனைகள் மாதிரி ஆங்காங்க பிரித்து டீச்சர்ஸுங்க, சில விஷயங்கள் வேற கிளாஸ் வாத்தியார்ஸுங்க பல வடிவத்தில் தியானத்தை பிரித்து ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுக்குறாங்க. இது ஆசிரமமா ஒரு கிளைகளா பிரித்து நிறைய விஷயங்கள் அங்கங்க பகுதி பகுதியாக பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க இன்னும் பரவசம் கம்மியாக இருக்கு, இன்னும் அவங்கள பெட்டர்மெண்ட் அடையணும்னா குரு என்ன பண்ணுறாருன்னா ஒரு டூர் பிளான் பண்ணுறாரு. அந்த டூர்லையும் அவங்களையும் இணைச்சிக்கிறாரு. கைலை மலைக்கு போறாரு, ரிஷிகேஷ் போறாரு, காசி போறாரு, அங்கேயும் அவங்கள இணைச்சிக்கிறாங்க. அதோட பயணமும் அதோட டிராவல் எல்லாமே இவங்களை மேம்படுத்தணும், இவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே தாண்டி ஒரு பிரபஞ்சத்திலிருந்து ஒரு அலைவரிசை ஒருத்தரை தாக்குறது அவ்வளவு சாமானியம் நிகழாது. ஒரு உடலுக்குள்ள பருவ மாற்றம் அடையிறதுங்கிறது எல்லா மனிதனுக்கும் அடையும். தியானத்தை எந்த குருவும் இல்லாம சாதாரணமா வீட்டில் உட்காந்து ஒரு சவுண்டு காதுல கேட்டாவோ, இல்ல ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாவோ அவனுக்குள்ள ஒரு சேஞ்சை உருவாக்க முடியும். அவன் தொடர்ந்து இந்த இறை வழிபாட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு பரவசத்தையோ ஏதோ ஒரு விஷயத்தை அவனால உணர முடியும். அப்ப அவனுக்குள்ள சில சவுண்ட்ல, சில விஷயத்துல, இங்க இருக்கிற குழுக்களா செயல்படுறதுல என்ன நடக்குதுன்னா, அவன் அறியாமலே அவன் உடலுக்குள்ள இருக்கிற சில நரம்புகள் விழிக்கப்படுது. சில நரம்புகள் விழிக்கப்படும் போது அவனுக்கு கொஞ்சம் பரவசம் ஏற்படுது. இன்னும் உயர்ந்த நிலையை நம்ம எட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இப்பயே கொஞ்சம் நம்ம ஏதோ பார்க்குறோம், அப்ப ஏதோ ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த சூழல் அவனுக்குள்ள ஒரு மேல் நோங்கும் போது அவன் அந்த குருவையோ அவங்கள சார்ந்தவங்களே தக்க வச்சுட்டு அவன் பயணிக்கிறான். ஆனா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு அலைவரிசை எப்படின்னா, ஒரு எதிர்பாராத விதமா நீங்க இயற்கையா அப்படி போகும்போது ஒரு இடி தாக்குனா எப்படி இருக்குன்னு எந்த மனிதனுக்கும் தெரியாது. ஏன்னா இடி உளுந்து ஒரு மரத்துல இருக்கிறத அவ்வளவு சாமானியமா பார்க்க முடியாது. அந்த மாதிரி பிரபஞ்சம் ஒருத்தர் தொடர்பு கொள்றதுங்கிறது
ஒரு இடி தாக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வேற வடிவம், அந்த வடிவம், இந்த வடிவம் அப்படிலாம் இல்லை. அது வந்து ஊடுருவி ஒருத்தருக்குள்ள உள்ள வர்றது அது ரொம்ப வேற ஒரு தருணமா இருக்கும். அப்ப அந்த இடி தாக்குற தருணத்துக்கு முன்னாடி அது ஊடுருவுற தருணம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஊடுருவுறது என்னன்னா, அந்த அலைவரிசையா அது ஊடுருவ செயல்கள் ரொம்ப வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு இல்ல, ஆசிரமம் இல்ல, கோயில் இல்ல, ஜீவசமாதி இல்ல, மலைத்தொடர் இல்ல, மரங்கள் இல்ல, எதுவும் இல்லை. அவன் எங்க இருக்கிறானோ அவனுக்குள்ள ஊடுருவிச்சுன்னா அந்த இடத்துக்குள்ள அந்த உடலை அது அவ்வளவு தீவிரமா உருவாக்கும். அவ்வளவு தீவிரமா அந்த உடலை அதை எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். என் வாழ்க்கையில நான் சொல்லியிருக்கிறேன், எந்த பேக்ட்ராப்பும் இல்லாம ஒரு காவிரி கரையில யதார்த்தமா ஒரு செயல் வடிவத்துல இந்த இந்த பிரபஞ்சத்தோட செயல் ஊடுருவும் போது எனக்குள்ள அந்த ஊடுருவுகள் எப்படின்னா, இந்த உடலை அந்த ஊடுருவனது பருவ மாற்றம் அடைய வைக்கிறதுக்கும் ஒரு மாற்றத்தை அடைய வைக்கிறதுக்கும் பயிற்சியே செய்ய தெரியாத ஒருத்தனுக்கு, தியானம்னா எப்படின்னு உட்கார தெரியாத ஒருத்தனுக்கு, முத்திரையே பிடிக்க தெரியாத ஒருத்தனுக்கு, அடிப்படை எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியாத ஒருத்தனுக்கு இது ஊடுருவி அந்த உடலையும் அதையும் ஒரு தீவிரமா செயல்பட வச்சுச்சு. அதுல நான் எனக்கு உணர்த்தினது, எனக்கு கற்றுக்கிட்டது என்னன்னா, ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஞானிகள் ஒரு முனிவர் உட்கார்ந்து தியானம் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழலை இது ஊடுருவி கை கால்களை அது செட் பண்ணுது. அந்த முத்திரைகளை எந்த முத்திரை பிடித்து ஒருத்தன் ஆரம்ப ஸ்டேஜில் உட்காரணும், எந்த முத்திரையை பிடிச்சு ஒருத்தன் ஆரம்ப ஸ்டேஜில் வளரப்படணும், எப்படி அவன் தன்னுடைய உடலை லாக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த உடலை அப்படி உட்கார வைக்கிற விதத்திலே தெரியும். அந்த உட்கார வைக்கிற விதம் ஒரு குருவால உட்கார வைக்க முடியாது, ஊடுருவி வருகிற பிரபஞ்ச பேராற்றலால உட்கார வைக்க முடியுங்கிறத நான் அங்க உணர்ந்தேன். நான் உட்கார்ந்த அந்த 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 செயல், அந்த ஊர்ல சொல்லுவாங்க, அது ஒரு தோரணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடந்து வர்றது பார்க்கறது அதெல்லாம் ஒரு 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 விஷயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது உட்கார வச்ச விதம், அது அந்த விஷயத்தை மேற்கொண்ட விஷயம், இதெல்லாம் சாதாரண விஷயமா இல்லை. அப்ப அது ஊடுருவும் போது அடுத்தடுத்த செக்ஷனை, பாடம் இல்லை, திட்டம் இல்லை, வாத்தியார் இல்லை, எந்த விஷயமும் இல்லாம அது ஊடுருவி ஊடுருவி நம்மளுடைய வாழ்க்கைய அது வெவ்வேறு விஷயமா இந்த உடலுக்குள்ள அது பருவ மாற்றத்தை நடத்துது. அந்த பருவ மாற்றத்தை அது நடத்துறது ரொம்ப ஒரு 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 அதிசயமாகவும் ஒரு வித்தியாசமாகவும் இருக்கு. இப்ப இந்த பருவ மாற்றம் நடத்துற விஷயத்த அது நடத்தும் போது இந்த உலகத்தை அப்படி கண்காணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது, ஊடுருவி ஒருத்தர் எப்படி வளர்றார், ஊடுருவறதுக்கான வாய்ப்புகளை செயற்கையாகவோ இல்ல வெவ்வேறு வடிவமாக கொடுக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத ஃபுல் ஒரு செயல்ல பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சப்பட்டுச்சு. நான் ஒரு பார்வையாளனா அடிக்கடி ரோடுகள்லையும் இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மலை தொடர்கள்லையும் ஒவ்வொரு ஆன்மீக ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கவனிச்சுக்கிட்டே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குனது. அந்த வாய்ப்பு நான் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா, ஒருத்தர் எப்படி வளர்றேங்கிற பேர்ல வளர்ந்துகிட்டு இருக்கேன், தியானத்துல நான் பெரிய ஆளாக போறேன், நான் தியானத்துல ஒரு உயர்ந்த செயலை அடைய போறேன் அப்படிங்கிறவரு அந்த டிராவல் எப்படி இருக்குன்னு நீயே பார். அப்ப அவங்கள என்ன மாதிரி கட்டமைச்சுக்கிறாங்க, நம்ம வளர்றோம், நம்ம வளர போறோம், நாம இங்க இருக்கிறோம், நம்ம இங்க இருந்து ஒரு பெரிய ஒரு ஜேர்னியை டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம், இப்படிலாம் அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த ஊடுருவி இல்லாம இருக்கும்போதே இவங்களுடைய திட்டம், இவங்களோட ஐடியாலாம் எப்படி இருக்குன்னு பாரு அப்படிங்கிறத என்னால பார்க்க முடிஞ்சிட்டு. அப்ப இதுக்குள்ள என்னன்னா, அந்த ஊடுருவது யாராலையும் உருவாக்கி கொள்ள முடியாது, நானும் உருவாக்கி கொள்ளல, இயற்கையா தான் நிகழ்ந்துச்சு. அப்ப எனக்கு இந்த செயலை கண்டுபிடிக்க முடியல, கொஞ்சம் லேட்டடா இது ஊடுருவி வேலை பார்க்க ஒரு எண்ட்ல இது எனக்கு என்ன உணர்த்துனுச்சுன்னா, இந்த தியானம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கோ இந்த உலகம் முழுக்க இந்த பிரபஞ்சத்தால வழங்கப்படணும்னா அதுவே அது முன்னிறுத்தி வரும், அதுவே அது ஒரு செயல் செய்யும் அப்படிங்கிறத எனக்கு காட்டுனுச்சு. அப்ப இதுக்குள்ள நீங்க எந்த சூழல்லையும் செயற்கையாக எதையும் செலுத்திடக்கூடாது, அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எனக்குள்ள அந்த அந்த ஊடுருவதையோடைய வெளிப்பாடுகளை என்னால் உணர முடிஞ்சிச்சு. அப்ப என்னுடைய
அந்த டிராவல்லையே நிறைய மாற்றங்களையும் நிறைய சின்ன சின்ன குட்டி 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 அந்த ஊடுருவறத நமக்குள்ள ஊடுருவிருக்குல்ல, அதை இன்னொருத்தருக்கு ஊடுருவ வைக்கணும்னு நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நினைக்கும் போதோ முயற்சிக்கும் போதோ அதை அப்படி செய்யக்கூடாது. அதை எப்படி ஊடுருவ வைக்கணும் அப்படிங்கிறத, அந்த நுட்பத்தையும் அதை எப்படி எளிமையா யதார்த்தமா அவங்கள கடத்தப்படணும் அப்படிங்கிறதையும் உருவாக்கி கொடுத்துச்சு. இது இது என்னன்னா, இது மேக்சிமம் இதை நடைமுறைக்குள்ள எடுத்துட்டு வர்றது ரொம்ப கடினமா இருக்கும், ரொம்ப சவாலா இருக்கும். அந்த சவாலுக்குள்ள செயல்படுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கடினமான ஒரு ஒரு போக்கு. இப்ப இந்த மாதிரி போக்குகளை நம்ம விவாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் விவாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா, பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்ட பொறுத்தளவுக்கு ஒரு பரந்த விரிஞ்சு கிடக்கிற இந்த உலகத்துல ஏதோ ஒரு உருவத்துல ஒரு பொருளை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பொருளை பெறணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பொருளோட ஐக்கியமாகணும்னு நினைக்கிறாங்க. திருவண்ணாமலை பறந்து கிடக்கிற ஊர். இந்த பறந்து கிடக்கிற ஊர்ல ஒரு பறவை போல இருக்கணும்னு நினைக்கிறவனுங்க இருக்கிறான், மனிதன் போல இருக்கணும்னு நினைக்கிறான், ஒரு முனிவன் போல மாறணும்னு நினைக்கிறான். பல்வேறுபட்ட சூழல்கள்ல அவன் ஒரு வேலைகளை இந்த நகரம் முழுக்க பரவி இருக்கிறாங்க. இந்த நகரம் முழுக்க 3 வடிவத்துல 4 வடிவத்துல சூழல்களை பார்க்கலாம். மக்களா பரவி இந்த ஊர் முழுக்க இருக்கிறாங்க. அடுத்தது வெளியூர்ல இருந்து தொழிலுக்காக பரவி இருக்கிறவங்க ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. அடுத்தது இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்றவங்களும் ஒரு செக்டர்ல பரவி இருக்கிறாங்க. அப்புறம் எப்பயாவது ஒரு வாட்டி இறைவனை பார்த்துட்டு போகணும்னு ஒரு டீமும் வந்து போயிருக்கிறாங்க. இப்ப ஒரு 4-5 பிரிவா இந்த நகரத்துக்குள்ள வர்றாங்க, நகரத்தை விட்டு போறாங்க. இது மாதிரி ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள இந்த வர்றாங்க போறாங்க, இங்க ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, ஆனா இந்த பிரபஞ்சம் இவங்களுக்குள்ள ஊடுருவுதா, ஒரு செயல் கிடைக்குதா அப்படிங்கிறதுல நிறைய குழப்பமும் நிறைய செயல்களும் இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க அந்த விதம் வேற மாதிரி இருக்கு. தேடுற விதமோ அந்த செயலோ அது அதோட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அவங்களால உருவாக்கிக்க முடியும். நான் ஒரு காலகட்டத்தில் சிறு வயதுல தொடர்ந்து ஒரு 7 முறை 8 முறை 9 முறை இந்த மலையை பௌர்ணமி காலத்துல எல்லாம் சுத்திருக்கேன். தொடர்ந்து எல்லா பௌர்ணமிலையும் நான் இந்த மலையை சுத்திக்கிட்டே இருந்திருக்கிறேன். அப்ப மாதம் பௌர்ணமிக்கு மற்றவங்க சுத்துற மாதிரி நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மலையை தொடர்ந்து சுத்தினேன். ஒரு 6-7 மாதங்கள் 8 மாதங்களுக்கு சுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னால இந்த மலைத்தொடர்களை சுத்த முடியல. அப்ப எனக்கு சுத்தும் போது என்ன சேஞ்சா என்ன நான் உணர்ந்தேன் அப்படின்னா, சேஞ்சாலாம் என்னால எதுவும் உணர முடியல. ஒரு பக்தியா ஒரு லயமா என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, ஏதோ இந்த 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 மலைத்தொடர்களை சுத்தும் போது இங்க நிறைய ஞானிகள் சித்தர்கள் இருக்கிறாங்க, இங்க யாரோ ஒருத்தர் வருவாங்க, யார் மூலியமா வருவாங்க, ஏதோ ஒரு இந்த காவி உடை அமைச்சிருக்கவங்கள யாரோ ஒருத்தர் சித்தர் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு முனிவர் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பக்கம் வருவாங்க. இந்த மலைத்தொடர்களை அடிக்கடி அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றது, மேலேருந்து ஏதாவது ஒளிகிளி அப்படியே பறந்து இறந்து வருமா, இல்லை நட்சத்திரங்கள்ல ஏதாவது மாற்றங்கள் தெரியுமா, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காரும் போது எதையாவது அதிசயங்கள் ஆச்சரியங்கள் ஏதாவது காத்திருக்குமா, இல்லை நம்ம பேருந்துல போகும்போது ஏதாவது இருக்குமா, எங்கேயாவது ஒரு இடத்துல நிகழுமான்னு ஒவ்வொரு முறையும் அந்த 14-20 கிலோமீட்டரை சுத்தும் போதும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி எனக்குள்ள தோணி இருக்கு. அப்ப என்ன இங்க பல ஆசிரமத்துக்குள்ள பல சமாதிக்குள்ள நான் உள்ள போயிருக்கேன். பல சமாதியில கொஞ்சம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கேன். இதை ரொம்ப வருத்தி இந்த மலையை சுத்தி இருக்கிறேன். ஆனா எனக்குள்ள அந்த பிரபஞ்சம் ஊடுருவல் இல்லவே இல்லை. நான் அந்த மனித தன்மையும் மனித செயல்பாட்டுக்குள்ளையும் தேடுறேன். இது மட்டும்தான் இருக்கு. அந்த ஊடுருவலை என்னால உருவாக்கி கொள்ளவே முடியல. அப்ப அந்த செயலுக்குள்ள என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறோம். என்னென்னமோ இங்க இருக்கிற குருமார்கள்னு சொல்லக்கூடியவங்கள அவங்க புகைப்படத்தை வணங்குறோம், அவங்களுக்கு பூ போடுறோம். அந்த எல்லா செயலுக்குள்ளேயும் நம்ம ரொம்ப காலையில எழுந்து சின்சியரா 1 மணி நேரம் அவங்களோட வணங்குறோம், அவங்கள மந்திரத்தை சொல்றோம், அவங்களோட டிராவல் பண்றோம், திருப்பி மத்தியானம் திருப்பி ஈவினிங் எவ்வளவு பெரிய சூழல்லையும் அவங்கள விட்டுறக்கூடாது, அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். கண்டினியூா நான் ஸ்டாப்பெல்லாம் சில குருமார்களுடைய மந்திரத்தையோ சில பேர்களையோ ஒரு பிரயாணத்துல 200 கிலோமீட்டர்லாம் நான் கண்டினியூா சொல்லிட்டுலாம் வந்திருக்கேன். கண்டினியூா அவங்களோட நினப்புக்குள்ளேலாம் இருந்திருக்கிறேன். ஆனா அந்த பிரபஞ்சத்தோட ஊடுருவெல்லாம் என்னால ஒரு வினாடி கூட நான் பார்த்ததும் இல்லை, பார்க்கவும் இல்லை. இப்படியே தான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்துச்சு. ஆனா இந்த ஊடுருவல் என்னைக்கு வந்துச்சோ, பிரபஞ்சமா அதுக்குள்ள ஒரு கனெக்ஷன் அது உள்ள அட்டாச் ஆனுச்சு. அப்பதான்
அது ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய செயல் வடிவத்தை அது உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது இயல்பா இயற்கையா நடக்கப்படணும். இது நடக்கப்படாத போது என்ன ஆகும்னா, இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு விஷயத்த அவங்களால உணர முடியாது. அவங்களுக்கு நான் சொல்றேன், பெரிய துன்பம் துயரம் எதுன்னா மனிதனா இருக்கும்போது துன்பம், மனிதனா இருக்கும்போது துயரம். ஆனா இந்த இறை தேடுதல்ல கொஞ்சோண்டு தியானத்துல ஏதாவது கொஞ்சம் உடல்ல ஒரு பருவ மாற்றம் கிடைச்சிட்டு அடுத்த ஸ்டெப்பு போகாம இருக்காம பாருங்க, உலகத்திலே பெரிய துன்பம் அதுதான். அத நீங்க திபேத்துல போனா பாத்திரலாம். அப்படியே ஏக்கத்தோட எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து வந்துருவாரா இறைவன், ஏதாவது ஒரு மூலையில இருந்து நின்றுவாரா இறைவன் அப்படின்னு அந்த ஏக்கத்தை, அந்த ஃபீல, அந்த வலிய, அந்த கண்ணீர்களை, அந்த துடிப்பை வந்து பார்க்க முடியும். அப்ப இந்த குழுவா இந்தியாவில் செயல்படுற எல்லா பேருமே ஒரு சின்ன சின்ன செயல் வடிவத்தை இல்ல கொஞ்சம் பெரிய செயல் வடிவத்தை பார்த்துட்டு அவங்களால ஒரு பெரிய அந்த ஒரு பெரிய மாற்றம்னு சொல்றாங்கல்ல, அதை உருவாக்கிக்க முடியாம அவங்க போயிடுறாங்க. அப்ப இதுக்குள்ள அவங்க அந்த குழுவை வழிநடத்துற தலைவர்கள்லாம் என்னன்றான், நம்பிக்கை அடிப்படையிலே நாளை மாற்றம், நீ பயிற்சி செஞ்சுக்கிட்டே இரு, நாளை பயிற்சி செய், அடுத்த பயிற்சியை மட்டும் விட்டுறாத, அப்படி அப்படி அப்படி. இது இப்ப கிடையாது. நீங்க சொல்ற ஓசோ, நீங்க சொல்ற சிட்டு கிருஷ்ணமூர்த்தி, நீங்க சொல்ற இன்னும் இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ குருமார்கள் அவர்களே அந்த மாதிரி அனுபவத்தை பெற முடியல. அவர்கள் வழி நடத்தின குழுவை விட்டுருங்க, அவர்களே ஒரு விதமான உடல்ல ஒரு பருவ மாற்றத்தை அடைஞ்சாங்க, ஒரு விதமான ஒரு அனுபவத்தை தான் தொட்டாங்களே ஒழிஞ்ச அவங்களே இந்த பிரபஞ்சத்தோடைய ஊடுருவலையோ, இந்த முழுதாக இந்த பிரபஞ்சத்தோடைய விழிப்போட கவனித்ததையோ, இந்த பிரபஞ்சத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய புரிதலையோ அவங்களால ஏற்படுத்தி கொள்ள முடியல. அவங்களுக்கே அந்த வாய்ப்புகள் கிட்டப்படலைங்கிறது 100% உண்மை. இத கிட்டப்படாத, கிட்டையே போகாத அந்த செயல் வடிவத்தை ஒரு மனிதனோட ஒரு 4 நரம்பு விழித்தவன், தியானத்துல கொஞ்சம் அலைவரிசையா இருக்கிறவன், கொஞ்சம் சில செயல்கள் தெரிஞ்சவனுக்கு பெட்டர்மெண்டா இருக்கிறான். அந்த பெட்டர்மெண்டா இருக்கிறவன் சில புத்தகத்தை எழுதுறான், சில விஷயத்தை எழுதுறான், அவனுடைய அந்த குழுவுக்கே தலைவரா இருக்கிறான். ஆனா அவனுடைய இயக்கம் என்ன தெரியுங்களா, அவனுடைய மரணத்தையே அவன் திருப்தி ஆக்கி கொள்ள முடியல அப்படிங்கிறது வரலாறு. நீங்க ஞானிகள்னு சொல்லப்பட்ட இந்தியாவில் நிறைய பேர் முறையா மரணம் அடையல, அவங்க முறையா சித்தி அடையலைங்கிறதே உண்மையான செயல். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க மரணமே அவங்க எதிர்பார்த்த தியானத்தில் அமர்ந்து ஒரு வேலை பார்த்தாங்கல்ல, அந்த வேலையையே ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அவங்க குழுவை வழி நடத்துறத விடுங்க, அவங்கள திருப்திப்படுத்திக் கொள்ள முடியல. அவங்க ஒன்று நினைச்சாங்கல்ல, அதை செஞ்சுக்க முடியல. அவங்க கேள்விப்பட்டாங்க, ரசவாதம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நுட்பமான ஒரு ஞானியை கேள்விப்பட்டாங்க, ஒரு காயகல்பம் உடலை மாற்றக்கூடிய ஞானியை கேள்விப்பட்டாங்க, ஒரு பரகாயுதம் யோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஞானியை கேள்விப்பட்டாங்க. பல்வேறுபட்ட இடங்கள்ல ஒரே நேரத்தில் பிரசன்ஸ்ல 100 இடங்கள்ல 50 இடங்கள்ல ஒரு ஞானி தோன்றுவார், ஒரு ஞானி ஒரு வேலை செய்வார். இதை கேள்விப்பட்டாங்க. ஆனா நான் சொல்ற சிட்டு கிருஷ்ணமூர்த்தியோ ஓசோவோ இன்னும் எத்தனையோ குருமார்கள் இன்னைக்கு இருக்கிறவங்கள இந்த பிரசன்ஸுக்குள்ள, இந்த வேலைகளுக்குள்ள எதுலையுமே அவங்களால அடாப்ட் ஆக முடியல, எதுவுமே அவங்களால சித்தி பண்ணிக்கவும் முடியல. அவங்க இந்த ரூட்டுக்குள்ளே இல்லை, இந்த செயலுக்குள்ளே இல்லை. அப்ப இதெல்லாம் எப்படின்னா, அது ஊடுருவுனா அது வழக்கம். இப்ப எனக்கு கற்றுக் கொடுத்தது, பரகாயுத யோகம் அடைந்தவர், அந்த காயகல்ப சித்தியை பார்த்தவர், இந்த மாதிரி ஒரே நேரத்தில் பல இடத்துல பிரசன்ட் பண்ணவர்லாம் அவரு எந்த கலையும் செய்யலைங்க, எந்த தியானமும் செய்யலைங்க. அவரை பிரபஞ்சம் அந்த பேராற்றல், அந்த சக்திங்கிறது அது ஊடுருவி அவருக்கு அந்த கலையையும் அந்த செயலையும் அது சித்தி பண்ணி கொடுத்துச்சு. நான் எப்படி பார்த்தேன்னா, உங்களால உண்மையிலே ஜீர்ணிக்க முடியாது, இது உண்மை. ஒரு மலை கொட்டிக்கு தீக்குது. நாங்கள் சிறு வயதில் அந்த மலையில் எங்கள் வீடுகள் மற்ற வீடுகளோட எங்கள் வீடு ஓட்டு வீடு, அந்த வீட்டில் கொண்டு பாத்திரங்களை வச்சுருப்போம், மழை தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். மழை தண்ணியை பிடிக்கிறதுக்கு அப்போ ஊரில் நிறைய பேர் நிறைய பக்கத்து வீட்டில எல்லாம் இருக்கிறவங்கலாம், எங்கள் வீடு மட்டும் ஓட்டு வீடுனால மற்ற வீடுகள் கூரை வீடும், மற்ற வீடுகள் வேற வேற வீடுகளாக இருக்கும். அதனால வரிசையாக ஒரு 25 பாத்திரம் வச்சுருப்பாங்க. எல்லா வீட்லேயும் தவளை குடங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் தண்ணியை சேகரித்து பிடிச்சி வச்சுக்கணுங்கிற அந்த செயல் வரும். ஆனால் எங்களுக்கெல்லாம் என்னன்னா, அதில் ஒரு சந்தோஷமும் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அது என்னன்னா, அந்த தண்ணியை கொட்டுற விதம், அதை அள்ளுற விதம், அதுலேருந்து இன்னொரு பாத்திரம் மாத்திர அந்த விஷயம், இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் ஊடுருவுனா மேலிருந்து ஒரு அலைவரிசை கொட்டுறத
இந்த உடலுக்குள்ள சேகரித்து இந்த உடலை மென்மையா ரெடி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இது ஒரு பாத்திரம் மாதிரியும், அது ஒரு மலைத்துளி மாதிரியும், அது தூவி எப்படி அந்த பாத்திரத்தை எப்படி நிறையுதோ அதே மாதிரி தனக்குள்ள இருக்கிற புண்ணிய கர்மா, தனக்குள்ள இருக்கிற பாவ கர்மா, தனக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கப்பட்டுகிற உடலை அது சுத்திகரித்து அது ஒரு நல்ல செயலாக்கி அந்த பாத்திரத்தை நிறையவும் வைக்கும், காலியாகவும் ஆக்கி கொடுக்கும். முதல் அடிப்படை பிரபஞ்சம் ஒருத்தருடைய ஊடுருவி ஒரு செயல் செய்யும் போது காலி பாத்திரமா மாற்றும். காலி பாத்திரங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, புண்ணிய கர்மா, பாவ கர்மா, அவனுக்குள்ள இருக்கிற கழிவு அந்த உடலை நல்ல தன்மைக்கு, காய கல்பங்கிறதுக்கு மருந்து கிடையாது, செயல் கிடையாது. சுவாசத்தாலேயே வெப்பத்தையும் ஒரு கூலிங் தன்மையும் வச்சு ஒரு மனிதனுக்குள்ள உடலுக்குள்ள நடக்கப்படுறதுதான் காய கல்பங்கிறது. நீ எந்த மருந்த, ராமலிங்க சுவாமிகள் சொன்ன மருந்தை உட்கொண்டா கூட அது பேர் காய கல்பம் கிடையாது. காய கல்பங்கிறது ஒரு மனிதன் வெளியிலிருந்து எந்த பொருளையும் உட்கொள்ள கூடாது. இது பிரபஞ்சத்துடைய செயல். ராமலிங்க சுவாமிகள் சொன்னது இறைவனை தேடும் போது, ஒரு மனிதனாக இருக்கும்போது, பக்தியில லயத்தில் இருக்கும்போது இந்த உடல்ல உபாமைகள் வரும், நோய் வரும். அப்படி உடலை விட்டுறாம சில மருந்துகளை நீ எடுத்துக்க, அப்ப இந்த உடல் நல்லா இருக்கும்னு சொன்னார். ஞானத்தை அடையிறதுக்கு, காயகல்பத்தை அடையிறதுக்கு, நீ இறைவனை அடையிறதுக்கு என் மருந்து சரியா இருக்குன்னு அவர் சொன்னதாக எனக்கு அந்த மாதிரி தெரியல. ஒரு தனி மனிதனுக்குள்ள நிறைய இங்க தாவரங்கள் இருக்கிறதுல ஒரு சாதாரண ஒரு மனிதன், கிராமத்தில் இருக்கிறவன், இங்க இருக்கிறவன் எல்லாம் கீரையோ இல்ல மற்ற வகையில இந்த முள்ளு முருங்கையா இருக்கட்டும், இல்ல நிலவேம்பா இருக்கட்டும், இதெல்லாம் உடலுக்கான தேவையான அந்த செயல் வடிவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா காயகல்பத்துக்கும் இந்த மாதிரி எந்த பட்டைகளுக்கோ எந்த மருந்துகளுக்கோ சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப பிரபஞ்சம் பியூரா என்ன பண்ணுதுன்னா, எந்த மருந்தாலையும் காயகல்பமா ஒரு உடலை மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. அந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கவே கூடாது. அது பியூரா அது உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவமா இருக்கு. அதை நம்ம ரொம்ப மையமா அதை பார்க்கணும். அப்ப முதல் அடிப்படை என்னன்னா, ஒரு உடலை சுத்திகரிக்கிறது, ஒரு உடலை தயார் பண்ணுது. அப்ப உடலை காலி பாத்திரமா மாற்றுவது அப்படின்னா உடலை சுத்திகரித்து ஒரு வேலை நடக்கும். இதுதான் அதோடைய அடிப்படை. அந்த சுத்திகரிப்பு வேலைக்குள்ள சுவாசமா, இரு சுவாசமா தான் அதுக்குள்ள ஒரு பெரிய வேலை நடக்கும். அந்த வேலைகளை இரு சுவாசமா பெரிய வேலைகளை அது பண்ணும். அப்ப எனக்குள்ள இரு சுவாசத்தை, உங்களுக்குள்ள போராடுறீங்க. என்ன போராடுறீங்கன்னா, சுவாசத்தை கவனிக்கிறதுல போராடுறீங்க. சுவாசத்தை கவனிங்க அப்படின்னு பல பேர்கிட்ட நான் சொல்லி கொடுத்தாலும், இந்த தியானத்தை சொல்லி கொடுத்தாலும், பல்வேறுபட்டவங்க என்னன்னா உடல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே உட்காந்தேன், நெற்றி போட்டுக்கு போயிருச்சு, தலையோட உச்சிக்கு போயிருச்சு, இதயத்தோட மையத்துக்கு போயிருச்சு, நான் அங்கேயே கவனிச்சுட்டு உட்காந்துருக்கேன், அப்படியே தியானம் பண்றேன், அது நல்லாவே இருக்கு அப்படின்ட்டுருவாங்க. ஒரு சுகம் அப்படிங்கிறதுக்காக அப்படி அந்த ரூட்லேயே அந்த பாதையிலே போயிடக்கூடாது. அது எது முறையானதோ, எது செயலானதோ, எது கரெக்டானதோ அதை நோக்கி போகணும். அப்ப என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, நான் தியானம் செய்யலை அப்படிங்கிறத எனக்கு பிரபஞ்சம் கற்றுக் கொடுத்துச்சு. நான் பயிற்சி செய்யலை, நான் தியானம் செய்யலை, நான் இறைவனை நோக்கலை, பிரபஞ்சத்தை நோக்கலை. என்ன பிரபஞ்சம் ஒரு செயல் வடிவமா என்னை நோக்குனுச்சு, எனக்கு தியானத்தை அது கற்றுக் கொடுத்துச்சு, அது உருவாக்குனுச்சு, அது ஒரு பிரயாணத்தை ஏற்படுத்தினுச்சு. இப்ப என்னுடைய ரோல் இந்த உடலை தூக்கிட்டு போறதா என்னோட ரோல். இந்த உடலை அவ்வப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது, இறக்கி வைக்கிறது, அதை ஒரு செயல் வடிவமாக செய்யறது தான் என்னுடைய ரோலாக இருந்துச்சு. இந்த தியானத்துக்குள்ள நான் ஒரு எக்ஸ்பர்ட்டா, ஒரு விஞ்ஞானியா, ஒரு மருத்துவரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு பாமரனா, ஒரு மாடு மேய்க்கிறவனா நான் எந்த வேலையும் செய்யலை. எல்லா வேலைக்கும் குறிய, எல்லா நுட்பத்துக்குரிய இந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் அதை செஞ்சுச்சு. அப்ப அந்த இரு சுவாசத்தையும் ஒரு சாமானிய மனிதன் நீங்க இப்படி செஞ்சு இங்கிருந்து இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் இந்த நுட்பத்தோட நீங்க இங்கிருந்து மேலிருந்து கீழே கொண்டாந்து, கீழே இருந்து மேலே கொண்டாந்து எல்லா விஷயமும் நம்ம சொல்லலாம். ஆனா அது ஊடுருவும் போது, அது இயற்கையாக ஒரு செயல் நடக்கும்போது அது வேற வடிவத்துக்குள்ள நடக்குது, வேற வடிவத்துக்குள்ள மாறுது. அது மாறும், அது நடக்கும். அது வரையும் நீங்க நம்மளை நம்பி வந்தவங்க காத்து இருக்கிறதுக்காக ஒரு கால வரையத்துக்கு ஒரு செயலுக்காக சில பயிற்சி முறைகளை, இந்த பயிற்சியை மக்களிடம் கொடுன்னு நமக்குள்ள எது ஊடுருணுச்சோ அது சொன்னதை வச்சு நான் சில கால வரையில சில மந்திரங்களையோ சில தியான உபதேசங்களையோ அது கொடுத்துருக்குறோம். அதை கொடுத்துருக்கிறதுலையும் என்ன சொன்னிச்சுன்னா, இதை இயல்பா ஒருத்தன் பின்தொடரும் போது அவனை ஊடுருவதுக்காக ஒரு செயல் இருக்குல்ல, அது வர்றதுக்கான
ஒரு காலங்களும் ஒரு சூழல்களும் என்றாவது ஒரு நாள் அவன் லைஃப்ல ஏற்படலாம். என்றாவது ஒரு நாள் அவன் வந்து லைஃப்ல தேடலாம். இப்ப எப்படின்னா, ஒரு ஊருக்குள்ள ஒரு விலாசத்தை தேடிக்கிட்டே இருக்கிறோம். எவனுக்குமே தெரியல. அந்த விலாசத்தை சொல்லவே மாட்டான். நானும் பல ஊர்களில் போய் இந்த மாதிரி விலாசத்தை தேடி இருக்கேன். ஆனா நான் தேடின விலாசத்தை எங்கன நின்று தேடுறேன்னா அங்கனே தான் அந்த வீடு இருக்கு. ஆனா எவனுக்குமே தெரியல. எவனுமே சொல்ல மாட்டான். அப்ப நான் இந்த மாதிரிலாம் தேடி வச்சிருக்கேன். அதே மாதிரிதான் இறை தேடுதல். சீனாவும் சரி, திபெத்தும் சரி, இந்தியாவும் சரி, தமிழ்நாடும் சரி, எந்த ஆசிரமவாசிகளுக்கும் சரி, எந்த நகரமும் சரி, எந்த மலைத்தொடரும் சரி, எந்த கோவிலும் சரி, நீ எத்தனை வாட்டி வேணாலும் ஏறு, இறங்கு, உட்காரு, தாண்டு, விலாசத்தை தொலைச்சிட்டு நீ தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது. அது ஊடுருவன் வந்தாதான் அதுக்கான விலாசத்தை, முகவரியை கண்டுபிடிச்சு படிச்சு சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தன் பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற அந்த அலைவரிசை தான். ஒரு அலைவரிசை தான் ஒருத்தனை மேம்பட்ட நிலைக்கு பேச வைக்கிறதோ, எழுத வைக்கிறதோ, உருவாக்குறதோ. இந்த பிரபஞ்சத்தோடைய இறை ரகசியத்தை மனிதன் அறிந்தான் அப்படின்னா அது முட்டாள்தனம். மனிதன் அறிஞ்சிட்டான், மனிதன் தெரிஞ்சிட்டான், மனிதன் தியானத்துல உயர்ந்துட்டான், மனிதன் டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டான். மனிதன் எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம், மனிதன் எதை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இறையையோ, இறை சக்தியையோ, இறை கலையையோ, இறையோடைய நுட்பமான செயலையோ எந்த மனிதனும் இறைவனிடம் ஏமாற்றவோ இறைய விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. அந்த இறைவன் தான் பல மனிதனுக்கு தன்னுடைய கலையை கற்றுக் கொடுப்பதற்கும், தன்னுடைய பாதையை கற்றுக் கொடுப்பதற்கும், தன்னுடைய செயல் வடிவத்தில் போறதுக்கும் ஒரு வாய்ப்பு அதுதான் உருவாக்குது. அப்ப ஒரு குரு அப்படிங்கிறது யார் அப்படின்னா இறைவனாகவே இருக்கிறார், பிரபஞ்சமாகவே இருக்கிறது. ஒரு மனிதன் குருவாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் ஒரு தியான வடிவத்தை கற்றுக் கொடுத்து விட முடியாது. அந்த பிரபஞ்சத்தோடைய செயல். மனித உடல் தியானம் கற்றுக் கொடுப்பதோ பேசுவதோ அந்த அலைவரிசை. நாம் இல்லை. எமக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமோ எந்த தொடர்போ இல்லை. நமக்கு கிடைக்கிற அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பேர் ஒளியாக இருக்கிற அந்த அலைவரிசையோட சிறு வெளிப்பாடு தானே ஒழிஞ்ச நாம இந்த வேலைக்கு சொந்தக்காரன் கிடையாது. நம்ம இந்த வேலையை செய்து விடவும் முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இரு சுவாசத்தை வச்சு பல நாள் இந்த உடலை ஒரு காலி பாத்திரமா மாத்துறான். காலி பாத்திரங்கிறது கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரு உடலை மொத்தமாக வேற பருவ மாற்றத்துக்கு தேவையான ஒரு உடலை பருவ மாற்றம் அடைய வைக்கிறது. விண்வெளிக்கு போறோம்னா நம்ம உடல் எப்படி இருக்கும்? சாதாரணமா நம்ம ஊர்ல இருக்கிற உடல் தாண்டி விண்வெளிக்கு போறதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு உடலை தயார் பண்ணணும். பிரத்யேகமாக சில பயிற்சிகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பூமிக்குரிய மனிதனை ஒரு ஆகாயத்துக்குரிய மனிதனா மாத்துறது அப்படிங்கிறது தான். அப்படி மாத்தினாதான் காயகல்பம், அப்படி மாத்தினாதான் பரகாய யோகம். பூமிக்குரிய மனிதன் காயகல்பத்தை பண்ண முடியாது. பூமிக்குரிய மனிதன் பரகாயுத யோகத்தை பண்ண முடியாது. பரகாயுத யோகம்னா ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் பிரசன்ட் பண்றது. தன்னுடைய உடலையே ஒண்ணுமே இல்லாம ஒரு தக்கையாக ஒரு தக்கையா ஒண்ணு நீங்க ஒரு தூண்டில் போட்டீங்கன்னா அது மேல ஒண்ணு மிதந்துகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த உடலை மாத்துறது. அந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்கு இந்த பூமி தன்மையில இந்த பூமிக்குன்னு ஒரு வெப்ப சலனம் இருக்கு. இந்த பூமிக்குன்னு ஒரு வெப்ப இந்த இடத்துல கிளைமேட் இப்படி இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சூழம், இந்த உடல் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு, இந்த உடல் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உடலை வச்சு காயகல்பமோ பரகாயுத யோகமோ ஞானிகளுடைய செயல் வடிவத்தை உருவாக்க முடியாது. அப்ப ஆகாயத்துக்குரிய தன்மைன்னு ஒண்ணு இருக்கு, ஆகாயத்துக்குரிய செயல்னு ஒண்ணு இருக்கு. அதோடைய செயலே வேற. அந்த செயல் வடிவத்தை அந்த ஆகாயத்துக்குரியவன் தான் வந்து இந்த உடலுக்குள்ள அந்த பருவ மாற்றத்தை ஏற்படுத்துறான், அந்த செயல் வடிவத்தை ஏற்படுத்துறான். அந்த கலையை அவன் தான் கற்றுக் கொடுக்கிறான், அந்த செயல் வடிவத்தை அவன் தான் உருவாக்குறான். அப்ப இந்த சுவாசத்துக்குள்ள பெரிய மாற்றத்தையும் பெரிய செயலையும் உருவாக்கி அவன் என்ன செய்யறான்? உடலை காலி பாத்திரமாக மாத்துகிறான். அப்ப உடல் காலி பாத்திரமாக மாறப்பட்டதுக்கு அப்புறம் அவன் அதுக்கு அடுத்தது என்ன செய்யறான்? அவனே சோல் அட்டாச் அப்படிம்பாங்க. சோல் அட்டாச்னா கூடு விட்டு கூடு பாய்வது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கூடு விட்டு கூடு பாய்வது என்னன்னா, அண்டத்துல இருக்கிற பேரண்டத்துல இருக்கிற ஒளியா இருக்கக்கூடிய ஒரு செயல் அந்த உடலை காலி பாத்திரமாக மாத்திட்டு அது வந்து கூடு விட்டு கூடு அந்த உடலுக்குள்ள அந்த செயலுக்குள்ள உள்ள ஊடுருவுது. அப்ப அது ஊடுருவும் போது அது ஊடுருவி ஒரு சின்ன வெளிச்சமா உள்ள உட்காந்துக்குது. அது உட்கார்ந்தோன்னா அடுத்த கட்டமா என்ன இருக்குன்னா, அதோடைய ரேடியேஷன்ல அதோடைய செயல்ல பல உயிர் துளிகளை அது ஈர்க்குது. அப்ப அந்த செயல் எல்லாம் அந்த உடலுக்குள்ள வாகித்து போகும்போது அந்த உடலுடைய தன்மை, கண்கள், காதுகள், மூக்குகள், வாய்கள் எல்லாம்
அந்த உறுப்புகள் எல்லாமே ஒரு புது பொலிவோட, ஒரு வெளிச்சத்தோட, அந்த தேகமே பொன்னிறமாக, அந்த தேகமே ஒரு மாற்றமாக, அவனுடைய கால்கள் கைகள் எல்லாம் ஒரு அலைவரிசையாக, ஒரு செயல் வடிவமாக மாறுது. அப்ப மாறும்போது முழுக்க முழுக்க ஒரு சிறு உயிர் துளியாக கூடு விட்டு கூடு பாஞ்சவன் அவன் முழுக்க பல உயிர் துளிகளை சேர்த்து மேலே கொண்டாந்துட்டான். தலை வரைக்கும் கொண்டாந்த ஒருத்தன் மீண்டும் அது வருது. அப்ப அந்த பாத்திரம் அப்படியே நொம்பி வலிகிறது. அதுதான் அந்த ஆறா அவரை விட்டு அப்படி வெளியில ஸ்ப்ரெட்டா வருது. அப்படி வர்றது, அப்படி வெளியில வர்றது, அப்படி ஒரு செயல் வடிவத்தை உருவாக்குறது. இப்ப இந்த வடிவத்தை எந்த தனி நபரால நீங்கள் செய்துவிட முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்றால் உங்களிடம் விட்டுற, நீங்க கருதுங்க. ஆனா இதுக்காக பயிற்சி வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லல. ஆனா அடிப்படையா என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்தில் குருநாதன் சாகவில்லை. குருநாதன் என்பது வெட்ட வெளியாக பிரபஞ்சத்தில் ஒரு பேர் ஒளியாக அண்டத்தில் இருக்கிறான். உலகத்துக்கே குரு என்பது அவன்தான். உலகத்துக்கே கடவுள் என்பது அவன்தான். அவன் எந்த சூழலையும் தன்னுடைய உருவத்தையோ, தன்னுடைய பெயரையோ, தன்னுடைய செயலையோ, தன்னுடைய அதிகாரத்தையோ அவன் காட்டுவதே இல்லை. அவன் அந்த வேலையாக, அந்த விஷயமாக, அந்த 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 கலையாகத்தான் ஒருத்தர்கிட்ட ஊடுருவி அந்த பணியை செஞ்சுட்டு அப்படியே அந்த உடலையும் மொத்தமாக கரைக்கிறான், இல்லைன்னா மறைக்கிறான், அப்படியே எடுத்துக்கொண்டு போயிடறான். இப்படித்தான் நுட்பமாக ஞானிகள் வம்சம் அப்படிங்கிறது உருவானது. பாக்கி எல்லாம் அடிப்படையா ஒரு 4000 ஆண்டுகள், 5000 ஆண்டுகள், 10,000 ஆண்டுகள்ல ஞானிகள் வம்சம் உருவாகல. ஞானிகள் மாறி ஞானிகள் கலைகளை கற்றுக்கிட்டு பயிற்சிகளை நீங்க படிச்சு 4 ஆண்டுகள் எப்படி ஒரு டிகிரியை வாங்குறீங்களோ அந்த மாதிரி பல நாள் உட்காந்து பயிற்சி பண்ணி இடுப்புல எங்கேயோ இருக்கிற சில நரம்புகளை விழிக்க வைக்கிறான், நெற்றிக்கண்ணில் இருக்கிற சில நரம்புகளை விழிக்க வைக்கிறான், இதய பகுதியில் சில விஷயத்தை விழிக்க வைக்கிறான். அப்ப சில அமானுஷ்யமான சவுண்டுகளோ சில விஷயங்களோ அவனுக்கு கிடைக்கப்படுது, கேட்கப்படுது. அதனால நான் ஒரு இறைத்தன்மைக்குரியவன், நான் ஒரு இறை ஆற்றலுக்கு உரியவன், நானே இறைவன், நானே அவதாரம், நானே காளி, நானே அவன், நானே இவன் அப்படின்லாம் அந்த பெனாத்தி கொண்டு சுத்தி கொண்டு அலையிறதுலாம் இதுதான். இந்த பெனாத்தலுக்கெல்லாம் முக்கியமான பெனாத்தலுக்கெல்லாம் காரணம் தான். ஊர்ல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பல்ல கடிக்கிறது, மொன வருது, சபார்னு தூங்கி உட்காரும் போது அப்ப வீட்டுல எல்லாம் பயந்து ஓடியாந்து என்னப்பான்னு சொல்லி அந்த பையனை ஆசுவாசப்படுத்துவாங்க. அப்ப என்னன்னா ஊர்ல ஏதோ காத்து கருப்பு அடிச்சிருச்சோ, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு அடுத்த நாள் அவனுக்கு ஒரு கைத்தை போட்டு விட்டு அவனுக்கு ஒரு மந்திரிப்பை போட்டு விட்டு தண்ணி எல்லாம் அடிச்சு விடுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு பெனாத்தல் இருப்பதை நான் உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இது ஒரு விதமான ஒரு செயல்தான். ஆனா இதுக்குள்ள ஒரு நம்பகத்தன்மையான ஒரு செயல் இருப்பது போல அவர்கள் ஒரு இமேஜினேஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, உருவாக்க ட்ரை பண்றாங்க. ஒரு இறைங்கிறது ஒரு வெறும் சுகவாசி மாதிரி இறையிலெல்லாம் வாழ்ந்துட முடியாது. இறை செயலுக்குள்ளெல்லாம் இறை தன்மைக்குள்ளெல்லாம் ஒரு சுகவாசியாக டிராவல்லாம் பண்ணிட முடியாது. அதெல்லாம் அந்த பிரபஞ்சம் ஊடுருவும் போது அங்க நீயே இருக்க மாட்டாய். அதுதான் பிரபஞ்சம் ஊடுருவவங்களுக்கும் ஊடுருவாதவங்களுக்கும் வித்தியாசம். என்னன்னா உன்னுடைய ரெகுலர் ஃபார்முலா இருக்கு பாருங்க, அதை எல்லாத்தையும் சுக்குநூறா நொறுக்கி தள்ளிடும் அப்படின்னு நான் பல சொல்லியிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையுடைய திட்டம்னு ஒன்று வச்சிருப்பல்ல, அந்த திட்டமே தூக்கி வீசி எறிஞ்சு போட்டோம். அங்க ஒன்றும் இல்லாத ஒரு நிலைக்கு ஒன்று அது ஊடுருவல்ல, அது வேற மாதிரி உன்னை வழி நடத்தி விடும், வேற மாதிரி உன்னை கூட்டிட்டு போயிடும். அப்ப அந்த பிரசன்ஸை, அந்த வாழ்க்கைய உன்னால விவாதிக்க முடியாது. அதனாலதான் பல கண்டவர்கள் விவாதிக்க முடியாமல் போனார்கள். என்னன்னா அவர்கள் பேச முடியாமல் மிதந்து போனார்கள். இதை பேச முடியாது, பேசுறது ரொம்ப கடினம் பேசுறதுக்கு. ஏன்னா ஊடுருவி உள்ள இருக்கிறது, பேச முற்பட்டா கூட ஒருத்தனுக்கு என்ன பண்ணுவான், அந்த ஊடுருவல் தன்மை அவன் அப்படியே மௌனமா ஆழ்ந்துருவான். அவன் ஒரு கருத்துக்களை சொல்ல வரும்போது போத அப்படியே ஆழ்ந்து போயிடுவான். அடுத்த கருத்து என்ன அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு இடைவெளி விழுந்துரும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளதான் ஒரு பிரபஞ்சம் ஒரு வழி நடத்தும். அப்ப அது பல்வேறுபட்ட விதங்கள்ல ஒருத்தருக்கிட்ட ஒரு வேலையை செய்ய வைக்குது. அப்ப அதோடைய ஊடுருவல் தான் எனக்குள்ள நடந்த மாற்றம், எனக்குள்ள இருக்கிற செயல், இந்த வடிவம் எல்லாம் இதுதான். அப்ப எனக்குள்ள இருக்கிற மற்ற எல்லாரையும் நம்ம எப்படி பார்க்கிறோம், எப்படி சொல்றோம்னா, இந்த நேச்சர்ல இருந்து ஒண்ணு கிடைக்குது. இந்த நேச்சர் அது ஒரு தீவிரமா வழி நடத்துது. ஒரு உண்மை தத்துவம் அதுகிட்ட இருக்கு. அது எந்த சூழ்நிலையாச்சும் அந்த கனெக்ஷன்
என் மூலியமா யாருக்காவது ஏற்படும் போது அந்த ஒரு உண்மை தத்துவத்தை உங்களால் அறியறதுக்கோ அதோட பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு சூழல் அமைஞ்சிச்சுன்னா நீ தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது தியானம் பண்ணும். அதுதான் அதுல இருக்கிற ரொம்ப ஆச்சரியம். நான் சொன்னேன், என்னுடைய கால் கையை நான் தானே மடிச்சு வைக்கணும். அப்ப எனக்குள்ள இருக்கிற அலைவரிசை என் கால் கையை மடிச்சு வைக்குது. அது நான் இப்படி மடிக்க மாட்டேங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தியானத்துக்கு ட்ரை பண்ணும்போது என் கை கால்களை நான் மடிச்சு வைக்கிற ஸ்டைல் வேற. ஆனா அது ஊடுருவி இருக்கிறது. அது கவனிச்சு பார்த்தா இந்த கை கால் போட்டிருக்க முத்திரையெல்லாம் நம்மளது இல்லை, இந்த வடிவம் இல்லை. அப்ப இது ப்ரொஃபஷனல் யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ண முடியும். ஒரு ப்ரொஃபஷனல் இல்லாத ஒருத்தரால இந்த மாதிரி கைகாலெல்லாம் மடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நான் அடிப்படையா தெரிஞ்சுக்கிட்டது. ஒரு முத்திரைய பயிற்சி நீங்க பண்றதுக்கே 6 மாதம் 1 வருஷம் ஆயிரும். ஒரு காலை நீங்க ஒரு ஆசனத்தை கொண்டு ஒரு உடலை ஒடுக்கி அப்படி ஒரு ரெடி பண்றதுக்கு அவ்வளவு ஆகும். ஆனா அவன் உள்ள ஊடுருவிட்டான்னு வச்சுங்களேன், அது வேற மாதிரி, வேற வடிவம், வேற செயல். அது இப்ப அமாவாசை பௌர்ணமி எல்லாம் எதற்காக தோண்டப்பட்டுச்சுன்னா அதுதான் பிரபஞ்சத்தோட ஊடுருவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரபஞ்சம் அதிகமா வெளிப்படுற நாட்கள் அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, நவமி, அஷ்டமி, இந்த பஞ்சமி, இந்த மாதிரி நாட்கள்ல அதோடைய ஊடுருவுகள் தீவிரமா இருக்கும். அது வெளிப்படும். அப்ப நான் நிறைந்து வலியுதுன்னு சொல்றேன்ல, அந்த மாதிரி அந்த பிரபஞ்சத்தோடைய நிறைவு நடக்கிற செயலா இருக்கும். அப்ப அந்த ஊடுருவுகள் கிடைக்கும் போது ஒரு மனிதன் மேம்பட்ட நிலைக்குள்ள ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறான். ஒரு மனிதனுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் அதோடைய செயல். இப்ப எனக்கு கிடைச்சிருக்க விஷயத்த அப்படியே சொல்ல வைக்கிறது, அதுதான் சொல்ல வைக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், இதை நான் வேற ரூட்ல நானே பெற்றுட்டேன், எனக்கே ஒண்ணு கிடைச்சிருச்சு, இவ்வளவு பெரிய விஷயம், இதை நான் உங்களுக்கு வெவ்வேறு விதமா தர்றேன், வெவ்வேறு விதமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா சொல்லிட்டு போனாலும் நிஜம் அது இல்லை. நிஜம் என்னவோ அதுதான் நிஜம். நம்மளை உருவாக்க நம்மளால முடியாது. அப்ப உருவாக்குறதுக்கான விஷயம், நீங்க பேஸுக்கு போறதுக்கு உங்களை உருவாக்குறோம். பேஸுக்கோட சூழல் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு டீம் போடுறான். அந்த மாதிரி மேல இருக்கிற வெப்பம் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு சூழல் உடல் மாறணும்னா அந்த மாதிரி தன்மையில் இருக்கிற ஒரு அலைவரிசை வந்தாதான் நம்மளால மாற முடியும். நாமளா போய் அதை ஒரு பிரத்யேகமான விஷயத்தை வச்சு பண்ணி ஒரு வேலை பார்த்துட முடியாது. அதுதான் அதோடைய உண்மைத்தன்மை. அப்ப இடுப்புல இருக்கிற ஒரு செயல் வடிவமோ தலை மூளைக்குள்ள இருக்கிற கிளாண்டுலாம் ஒரு பெரிய விஷயமா மாறுறது எந்த பயிற்சியாலையும் நிகழ்ந்துருமா அப்படின்னா அதுக்குள்ள அசைவு வேணா இருக்கலாம். ஆனா நிகழ்றதும் அந்த உடலை தக்க வச்சுக்கிறதும் தனக்குள்ளே ஒரு பெரிய பருவ மாற்றத்தை பார்க்கறதும் பிரபஞ்சத்தால தான் நிகழும். இதுதான் விஷயம். ஒரு ஞானியை காண்றது அரிது அப்படின்னு சொன்னா, காண்றது அரிது. கடவுளை காண்றதுக்கு இணை ஒரு குரு என்பது ஒரு ஞானி. ஏன் சொன்னான்னா பிரபஞ்சம் ஊடுருவாது, அதிசயத்திலும் அதிசயம் அப்படின்னா. அப்ப ஒரு குருவை பார்க்கறது ரொம்ப ரேரா, ஒரு சித்தரை பார்க்கறது ரொம்ப ரேரா. சித்தர்னு சொல்லிட்டு பல ஆயிரம் பேர் சுத்துவான்டா. ஆனா ஒரிஜினல் சித்தரை பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரேர். சித்தருங்கிறதே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எப்ப தோன்றுவார் மறைவார், அதான் சித்தர்கள். அப்படி தோன்றி ஒரு வெளிச்சம் தோன்றும், அது மறைஞ்சிடும், அதாங்க சித்தர். புரியுதுங்களா? சும்மா ரோட்ல உட்காந்துட்டு அங்க உட்காந்துட்டு அவங்களாம் சித்தர் கிடையாது. சித்தர்னா அப்படி ஒண்ணு தோன்றும், அது மறையும். அப்ப அது என்னன்னா அது காயகல்பத்துக்குரியதும் அது பரகாய யோகத்துக்கு உரியது தான். அதால மட்டும்தான் அந்த விஷயத்தை பண்ண முடியும், அந்த பிரசன்ஸை செய்ய முடியும். அதான் அலைவரிசை. அது உருவம் மாதிரி தோன்றும், அது உருவம் இல்லாம தோன்றும், அது ஒளியா அப்படி இருக்கும். திடீர்னு என்ன பண்ணும், கூடு விட்டு கூடு பயிரல ஒரு பட்டாம்பூச்சிக்குள்ள போய் பூந்துருங்க, ஒரு தட்டானுக்குள்ள பூந்துருங்க, ஒரு கட்டெரும்புக்குள்ள பூந்துருங்க, அதான் கூடு விட்டு கூடு பயிர். புரியுதுங்களா? டபார்னு ஒரு மரத்துக்குள்ள பாஞ்சிரும். நீங்க உட்காந்து நீங்க தவம் பண்ணி மரத்துல பெரிய ஆள் ஆகணும்னா அந்த மரத்துக்குள்ள அது போய் பூந்துரும். அந்த மரத்துல இருந்து அவனுக்கு ஒரு அலைவரிசை கிடைக்கும். சும்மா ஒரு மரம், ஆலமரம், அரச மரம்னு நீங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது எல்லாம் இல்ல. அதுக்குள்ள ஒரு ஞானி கூடு விட்டு கூடு பாஞ்சான். புரியுதுங்களா? இத்தனை ஆண்டுகள் அந்த மரத்திலே இருப்பான். அந்த மரத்துல இருந்து ஒருத்தன் உருவாகணும், நேரடியா இவனுக்கு கொடுக்க முடியாது. இப்ப நேரடியா இவன் உடலை நேரடியா டச் பண்ணா இவன் உடல் மாறி போயிடும், இவன் சிக்கலாகி போயிடும், இவன் உயிரை விட்டுருவான், இவன் பாடி தாங்காது. ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணா, அந்த மரத்தை கரெக்ட் பண்ணிக்கிட்டான். மரத்தை பல நாள் கரெக்ட் பண்ணான், மரத்துக்குள்ள பூந்துட்டான். இப்ப அவனை மரத்துல உட்கார வைக்கிறதுக்கு ஒரு வேலையை பண்ணான். அவன் அங்கேருந்து பல மரங்களை தேடி அசந்து போய் சும்மா படுக்கலான்னு உட்கார்ந்தவன். அந்த மரத்துக்குள்ள சோர்ந்துட்டான். உடல் பசி கொடுமை, காதுல இருந்து கொயங்கன்னு கத்துது, வேக்குது.
அப்படியே டயர்டாகி போய் சாகிற நிலையில ஒருத்தர் வந்து அந்த மரத்துக்கிட்ட சாஞ்சாங்க. ஒரு 5 நிமிஷத்துல அவன் உடலுக்குள்ள ஒரு எனர்ஜி பாஸ் ஆனிச்சு. அப்ப அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்கு அப்படி சோர்ந்து போனான். அப்படி எந்திரிச்சு வந்து உட்காந்தான் தியானத்தில், அந்த மரத்தில் அப்படியே உட்கார்ந்து வந்தாங்க. எந்திரிக்கவே இல்லை. கடைசியா விழிச்சு பார்த்தான், ஒரு பெரிய செயல் வடிவத்தோட அப்படியே ஒரு ஒளி மையமா அப்படியே எந்திரிச்சு வந்தான். அப்ப வந்து ஒரு பெரிய பணியை செஞ்சான். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருந்திருக்கு. பழனியில் இருக்கிற ஒரு சிலையை போய் ஒருத்தர் சாதாரணமா தூக்கி கொண்டு வச்சு செஞ்சு இப்படி வச்சான்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த போகர்னு ஒருத்தர் அந்த குகையில உட்கார்ந்தாரு, இந்த அங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இந்த இங்கன நடந்தாரு, இந்த இங்கன பறந்தாரு, இந்த இங்கன தண்ணி கொண்டாந்தாரு. இதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் வேற வடிவம் இருக்கு, வேற செயல் இருக்கு, வேற ஒரு அதெல்லாம் பெரிய ஒரு 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 மேஜிக்னு சொல்லக்கூடிய உண்மை தத்துவம் வேற இருக்கு. அதெல்லாம் வந்து சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமா ஒரு மருந்து எடுத்துட்டு போய் ஒருத்தர் செஞ்சு ஒரு சிலையை தூக்கி கொண்டு அங்கே வச்சுட்டு நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகலாம். அந்த மாதிரி வேலையெல்லாம் அங்கே நடக்கலை. அந்த மாதிரி செயல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து நான் தான் சொல்றேனே, யாரு என்ன மாதிரி வருத்தப்படுவாங்க. இந்த சித்தர்கள் பாடலை படிச்சுட்டு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே ஒரு பெரிய கூட்டம் ஞானத்தை பெற்றுட்ட மாதிரியே ஒரு ஃபீலுக்குள்ள வாழ்றாங்க. அதை ரிப்பீட்டடா அந்த பாடல்களுக்கு ஏதோ ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு அந்த பாடலை வந்து வர்ற மாணவர்கள்ட்ட, புதுசா வர்ற மாணவர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு அதை ஒன்று செஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒரு வாழ்க்கைய ஒரு சிலகாயுதத்தை அடைஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே அதை ஒன்று அடிக்கடி பேசிக்குவாங்க. டக்குன்னு அந்த இதை குரல் எடுத்து ஒரு 2 இதை எடுத்து நம்ம அரசியல்வாதிகள் பேசும்போது பாரதியும் திருவள்ளுவரும் என்ன பாவம் பண்ணானுன்னே தெரியல. அவங்க 2 பேரும் தான் ஒரு 70 ஆண்டுகளா 80 ஆண்டுகளா தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு அந்த கூட்டு பொறியியல் மாதிரி அவங்க 2 பேரும் தான் கிடைச்சாங்க. அவங்க 2 பேரையும் தூக்கி வந்துடுவாங்க, 2 குரலை போடுவாங்க. இந்த மாதிரி என் அன்னைக்கே சொல்லிட்டு போனான், எங்க தாத்தா அன்னைக்கே சொல்லிட்டு போனான். அவரு உருவம் இதுதானான்னு கூட யாருக்கும் தெரியாது இன்ன வரைக்கும். அதே மாதிரிதான் இந்த சித்தர்கள் பாடல்கள் லோல் பட்டு லொங்கு பட்டு அது வந்து அது அப்படியே இருப்பு சட்டியில விட்டு நசிக்கப்பட்டு அது வந்து ரொம்ப அது பாவங்கிற கண்டிஷன்ல இருக்கு. நீங்க நல்ல டீட்டெயிலா நான் சொல்றேன், சவாலா சொல்றேன், இந்த சித்தர்கள் பாடல்களை படிச்சு வச்சிருக்கவங்களை எல்லாத்தையும் அவங்க என்ன வளர்ச்சியில் இருக்கிறாங்கன்னு மட்டும் நீங்களே பாருங்க. அவங்கள வந்து ஒரு ஆய்வு பண்ணியே பாருங்க. எத்தனை ஆண்டுகளா இந்த பாடல்களை படிச்சுக்கிட்டே அவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குங்கிறத மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அதை தாண்டி அவங்க ஒண்ணு இருக்குங்க, புரியுதுங்களா? அந்த ஊடுருவி வர்றான்ல, அவன் எதை சரி செய்யணும், எதை கொடுக்கணும், எதை படிக்க வைக்கணும் அவனுக்கு தெரியுங்க. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். மாணிக்க வாசகன் நான் எழுதுனேன்னு சொல்ல மாட்டாங்க, அருணகிரிநாதர் நான் எழுதுனேன்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஊடுருவால நடந்தது. கிளம்பி வா இங்க, கிளம்பி போ அங்க, குதிரை வாங்க போனவன் அப்படின்னு சொல்லி ஒரு குருந்த மரத்து அடியில காட்சின்னா இது எப்படி சாத்தியம்? ஒரு செயல் இருக்குல்ல. அப்ப எழுதவே தெரியாது அப்படிங்கிற வரலாறுக்குள்ள அருணகிரிக்குள்ள இருக்கு. எப்படி வந்து திருப்புகள்ல இவ்வளவு பெரிய மேஜிக் எப்படி செய்ய முடியும்? அந்த வேலையை எப்படி செய்ய முடியும்? அப்ப அந்த பேர் அலைவரிசையோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்கணும். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்தோடைய நேரடியாக இயற்கையாகவே அதுகிட்ட கனெக்ட் ஆக முடியும். அதை நம்ம செயற்கையா ஒரு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கிடையாதுங்கிறது அதோடைய செயல். பல நாள் துன்பப்படுறவன், பல நாள் துயரப்படுறவனை ஒருத்தன் எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றம் அடையக்கூடியவனா இருந்தானா அவனுக்கிட்ட காட்டி வைக்குது. தமிழ்நாட்டில் 8.5 கோடி பேர் இருக்காங்க. நம்ம கிட்ட ஃபாலோ பண்றவங்க ஒரு 10,000 பேர் 15,000 பேர் தான் இருக்காங்க. அப்ப அந்த காணொளி ஏதோ ஒரு வடிவத்தில் அவன் கண்ணுக்கோ அவன் காதுக்கோ போய் சேருது. அப்ப ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள அவன் வந்து உள்ள வர்றதுக்கோ ஒரு செயலுக்கோ இருக்கு. அதுதான் அதோடைய வடிவம். அப்ப ஒரு விஷயத்த கொடுக்கப்படுறது கிடைக்கப்படுறது நாம இல்லை, அது பிரபஞ்சம்தான். நீங்க வரப்பட்டது, நீங்க பெறப்படுறது, நீங்க போறது ஒரு தனி மனிதனோட ஒரு குரு ஒரு ஆசிரமம் இதால செய்ய முடியாது. பிரபஞ்சத்தால தான் செய்ய முடியுது. பிரபஞ்சம் உங்களை வர வைக்குது, பிரபஞ்சம் ஒரு செயலை செய்ய வைக்குது, அதுவே போக வைக்குது. அதுக்கு ஒரு அலைவரிசையாக இருக்குன்னு அதை நம்ம பிரபஞ்சம்னு சொல்றோம், அதோடைய செயல் வடிவம்னு சொல்றோம். நம்மளால இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமான? சத்தியமா முடியாது. ஒரு தனி மனிதனால வேணா முன்னால் வாழ்ந்த ஒரு குருமார்களுடைய புத்தகத்தை வேணா படிச்சுட்டு நாம ஒரு மோட்டிவாக சில வகுப்புல வேணா எடுக்கலாம். அதுக்குள்ள இருக்கிற உடல் சார்ந்து நரம்பு சார்ந்து எப்படி ஒரு டாக்டர் படிச்சுட்டு அதுக்கு பயிற்சி எடுத்துட்டு எப்படி டாக்டர் தொழில் பார்க்கிறாரோ அது படிப்பு தான்.
அடுத்தது படித்து முடிச்சுட்டு பயிற்சி, அதுக்கு அங்கீகாரம், அதுக்கப்புறம் அவங்க மருத்துவம் பார்க்குறாங்க. அப்போ எந்த மருந்தை எந்த ஊசியை எவ்வளோ டோசேஜ் சேர்க்கணும், எவ்வளோ குறைக்கணும், எப்படி கையாளணும். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரித்து வச்சுட்டாங்க. இப்போ இந்த செக்ஷனை உடலில் நீங்கள் பார்த்துக்குங்க, அந்த செக்ஷனை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி வேணால் வகுப்புகள் எடுக்கலாம். ஆனால் ஞானத்துக்குள்ள உள்ள டீப்பாக ஒரு விஷயத்தை ஊடுருவி உடலுக்குள்ள நீங்கள் உடல் சார்ந்து இருக்கிற நரம்புகளை ஒவ்வொரு நரம்புகளையும் விழிக்க வைக்கிறதோ அதை ஒரு நல்ல தன்மைக்கு கொண்டாடணும்னா பிரபஞ்சத்துடைய அலைவரிசை இல்லாமல் நம்மளால் அதை சாத்தியப்படுத்த முடியுமா? சொல்லுங்க. நாத விந்து நமச்சிவாயான்னு சொல்லலாம். அந்த நாத விந்து இடுப்பு பகுதியில் இருக்கு. நமச்சிவாயம் மாறணும்னா பிரபஞ்சம் நினைச்சாதான் மாறும். இல்லைன்னா நமச்சிவாயாங்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். நரம்பு மண்டலங்களை நாராயணன்னு சொல்றாங்க, நரம்புகளை. அப்ப முதுகு தண்டுவையும் இங்கிட்ட முன்னாடி இருக்கிறது ரெண்டும் பிரிஞ்சு இருக்கிறது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நடுநாடியா மாறும்போது 63 நாயமாறுங்கள்ங்கிறாங்க. சரிங்களா? இதையெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல மேல இருக்கிற தலைப்பகுதியில் கிளாண்டுல மேல ஒரு ஜோதியா இருக்கும்போது அது உயர்ந்த தத்துவமா உயர்ந்த செயலா வெட்ட வெளியா அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமா, சாத்தியமா அப்படின்னா அதுவால நினைச்சாதான் முடியும். அதுக்காக தான் இது இயற்கையாகவே அதுவாக அது கிடைக்கப்படணும். அப்ப இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ள யாருக்காவது ஊடுருவி ஒரு வேலை நடக்கும்போது அப்ப அவங்கள பார்க்கறதுல என்ன பிளஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் அது உனக்கு தொத்திக்கலாம், அதுக்கு உனக்கு கிடைக்கப்படலாம், அதுல இருந்து உனக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கலாம் அப்படிங்கறதான். நம்ம ஊர்ல என்ன பண்ணாங்கன்னா, எங்கேயாவது ஞானி தென்பட்டானா அவனை பார்த்து வணங்கினாங்க. மலைகள்லையும் காடுகள்லையும் உட்கார்ந்தவங்க தான் சித்தர்கள். எங்க நகரப்புறங்கள் எல்லாம் சித்தர்கள்லாம் இருக்கவே மாட்டாங்க. எந்த மனிதர்கள் வசிக்கிற பகுதியில் பொதுவாக சித்தர்கள் வசிக்க மாட்டார்கள். மனிதர்களோட சவகாசம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இது நீதி, இது உண்மை, இது நிஜம். ஆனா ஒரு காலத்துக்கு மேல அந்த அலைவரிசைகள்ல அவங்க நேரடியாக தோண்டாம சில மனிதர்கள் உடலையே அவங்க ஊடுருவி போய் இந்த வேலையை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மனித குலம் வேற வேற மாதிரி போகுது. அதனால நாம முழு வடிவத்தோட ஒளியோட நின்று வேலை செய்ய முடியாதுன்னு சில மனிதர்கள் உடலை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். மனிதனாக பிறந்தான், மனிதனாக வளர்ந்தான், மனிதனாக கல்யாணம் பண்ணிக்கிட்டான், மனிதனாக புள்ள பெற்றான். திடீர்னு எப்படா ஞானியானா? 4 புத்தகம் படிச்சோன்னா டாக்டர் ஆன மாதிரி இவன் ஞானி ஆயிடுவானா என்ன? ஆக முடியாதுங்க. ஞானியா எப்படி ஆக முடியும்? கல்யாணம் பண்ணிக்கிட்டவன், வீட்டில் இருந்தவன், பழைய சொத்தை தின்னவன், கறி மீனை தின்னவன், ஊரில் சுற்றிட்டு அலைஞ்சவன், பல விஷயங்களுக்குள்ள ஈடுபட்டவன் எப்படி ஞானி ஆவான் திடீர்னு? ஆக முடியாது. அப்போ ஊடுருவி இருக்கிறவன் ஞானியாக இருக்கிறதுக்கான ஒருத்தன். ஞானிங்கிறதோ குருங்கிறதோ நமக்குள்ள பட்டம் கிடையாது. உள்ள ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, அவனுது அது. அவனுடைய செயல்ல அவனுடைய செயல் வடிவம் வெளியில வரும்போது ஒரு மக்கள் அழைக்கிறாங்க, அவர் ஞானிங்க, அவரு குருங்க. ஏன்னா அவர் செய்யற வேலைகள்லாம் அந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த உடல் செய்யல, அப்ப உள்ள இருக்கிறவன் செய்யறதுனால அந்த பேரை மக்களே உச்சரிக்கிறாங்க. அந்த மக்களே சொல்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குறாங்க. அப்ப தோன்ற முடியல, நம்ம நேரடியா அவதரிக்க முடியல, நம்ம காடு மலைகள்ல இருந்தோம், இங்க இருக்க முடியலைங்கிறதுக்காகத்தான் ஒருத்தருடைய உடலை தேர்ந்தெடுத்து அவர்கள் அந்த உடல் மார்க்கத்தில் கொஞ்ச நாள் இருந்து சில அந்த எந்தெந்த பகுதிகளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இதோடைய நிதர்சனமான உண்மை, இதோடைய வடிவம். ஆனா நம்ம இதை சொல்றது என்னன்னா ஒரு ஊடுருவிட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு இன்னைக்கே போய் ஆன்லைனை தட்டுங்க. சீனாவையும் திபெத்தை மட்டும் நீங்க உலகத்துல ரோல் மாடலா எடுத்துட்டு பாருங்க. ஒரு 70 விழுக்காடு மக்கள் இறைவனை தேடுறாங்க. அந்த தேடுறவங்களோட வீராச்சாரத்தையும் அவங்க எத்தனை ஆண்டுகளா தேடுறாங்கன்னு கீழே ஒருத்தருடைய பயோஃபையும் பார்த்து படிங்க. அதுலேயே நான் சொல்றதுல எந்தெந்த விஷயம் உங்களுக்கு இருக்குங்கிறத உங்களுக்கே கிளியரா தெரிஞ்சிடும். அடுத்து இந்தியாவுக்கு வாங்க, ஒவ்வொரு ஆசிரமத்தையும் லிஸ்ட் எடுத்து தனியா ஆன்லைன்ல உட்காந்து என்னென்ன மாதிரி தேடுறாங்க, எத்தனை ஆண்டுகளா தேடுறாங்க அப்படின்னு பாருங்க. அடுத்தது ஆன்லைன்ல நீங்க இன்ன வரைக்கும் ஓசோவோட புக்கு, சிட்டி கிருஷ்ணமூர்த்தி புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. இவங்க என்ன மாதிரி ஒரு சூழல்ல கடந்து வந்தாங்க பயணத்தையும் நீங்க படிச்சு பார்த்துட்டு, முன்னாடி ஞானின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது ஒன்று பொருந்துதாங்கிறதையும் நீங்க சேர்த்து பார்த்து பாருங்க. அப்பயே உங்களுக்கு எல்லாமே கிளியராக ஒரு ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாழ்க்கையை நீங்க பிரயாணத்தை தொடங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய செயலா நான் உங்ககிட்ட சொல்றேன். இது ரொம்ப முக்கியம். ஒரு குழுவாக செயல்படுறது, ஒரு குழுவாக இருந்து நம்ம ஒரு வேலையை செய்யறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அந்த குழு என்ன செய்ய போகிறது, அந்த குழு யாரால செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தான். அப்ப அந்த குழு
என்ன செய்யப்படணும்னா புரட்சியெல்லாம் செய்ய வேண்டாம், நேச்சரோட நேச்சராக கனெக்ட் ஆகணும். அந்த வாய்ப்பு பிரபஞ்சத்தால் அது உருவாக்கி கொடுக்கப்படணும், அது கிடைக்கப்படணும். அவ்வளோதான் அது விஷயம். அது அப்படி ஒன்று கிடைக்கப்படும் போது இங்கே இருக்கிற அந்த சூழல்கள் மாறும், அது வேற ஒரு வடிவத்துக்குள்ளே கிடைக்கும். இதுதான் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் கடந்து வந்த டிராவலில் எனக்கு கிடைக்கப்பட்டது. இதில் ஏற்றம் இறக்கங்கிறது நாமளே நினைச்சாலும் சொல்லவும் முடியாது, அதை செய்யவும் முடியாது. அதை சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேயும் ஏற்படவும் ஏற்படாது, அது ஏற்படுறதுக்கான சூழல்களே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதை பல வடிவத்துக்குலாம் நம்ம பேசியிருக்கோம். அதே ஒரு வடிவத்துக்குள்ளே தான் இன்னைக்கு இதை நம்ம சொல்கிறோம்.